ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 15. அஜய் வீட்டிற்கு ஜீவிதாவின் உறவுகள் எல்லாம் முன்தினமே கிளம்பிவிட்டனர். விடிந்தால் கட்டிட திறப்பு விழா. ஜீவிதாவிற்கு கடைசி நேர வேலை. முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டில் அவளும் இருந்தாள். விடுமுறை கிடைக்கவில்லை. வேலையில் சேர்ந்த புதிது என்பதால் கல்யாண் ஒரு நாள் லீவ் கிடைச்சா போதும் விடு என்றான். ஜீவிதாவிற்கும் வருத்தம்தான். ஆனால் ஒரு நாள் கிடைப்பதே பெரிது என்பதால் முந்தின இரவு வரை வேலை பார்த்து கிளம்பினாள். கல்யாண் அவளுக்காக காத்திருந்தான். ஆனந்தனுக்கும் விடுமுறை இல்லை, அவனும் இனிதான் கிளம்புவான், அவனுடனே ஜீவிதாவும் வரட்டும் என்று வீட்டில் சொல்ல ஜீவிதா முகம் பார்த்தான் கல்யாண். அவளுக்கு அதில் இஷ்டமில்லை என்பது புரிய, நானே இருந்து 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் என்று விட்டான். ஆனந்தனின் பிஜி படிப்பு செங்கல்பட்டு. அவனுக்கு சாதாரணமாகவே விடுமுறை எல்லாம் பெரிதாக கிடைத்து விடாது. அவன் வந்து இவர்களை பார்ப்பதை விட குடும்பத்தினர்தான் அடிக்கடி சென்று அவனை பார்த்து வந்தனர். அஜய் அவனின் நெருங்கிய நண்பன் என்பதால் ஆனந்தன் கிளம்பி வந்தான். நேரா கடலூர் போயிடு என்று கல்யாண் சொல்ல, எனக்கு ஷாப்பிங் இருக்கு என்று சென்னை வந்தான். கடைசி நேர ஷாப்பிங். ஜீவிதாவிற்கு கடுப்பு. மணி அப்போதே இரவு 11. சீனியர், உங்கள் தம்பியெல்லாம் முடிச்சுட்டு தனியாக வரட்டும், நாம் கிளம்பலாம் என்றாள். டே அண்ணா, மேடம் பேச்சை கேட்டு என்னை விட்டுட்டு கிளம்பாத, நான் குழந்த புள்ள, தனியாக வந்தால் தொலைஞ்சிடுவேன் என்றான் ஆனந்தன் பயந்தவனாக. யாரு நீங்க? அதையும் பார்ப்போம், தொலைஞ்சா நல்லது தான், மொத்த சொத்தும் சீனியருக்கே வந்துடும் என்றாள் பெண். சொத்துக்காக குழந்தை பிள்ளைய தொலைக்க பிளான் பண்ணுறீங்களா? டே அண்ணா, உண்மையை சொல்லு, உன் மச்சினியோட சேர்ந்து பிளான் எதுவும் போட்டிருக்கியா? இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் கிளம்பல, கண்டிப்பாக உங்களை விட்டு கிளம்பிடுவோம் என்றால் ஜீவிதா எரிச்சலாக. எப்போ இருந்து என் நண்பன் மேலே இவ்வளோ பாசம்? அவன் கூட பேசாமல் சுத்தல்ல தானே விடுவ? ஆனந்தன் கிண்டலாக கேட்க பெண்ணுக்கு பொங்கி விட்டது. அஜுக்காக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? இது டூ மச். ஏன் அஜு அவர்? நீங்கள் இடையில வந்தீங்க, மறந்துடாதீங்க என்று சண்டைக்கு நின்றாள். இடையில வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம், இவங்கள மாதிரி கண்ணாமூச்சி ஆடலைல்ல. சீனியர், உங்கள் தம்பியை பேச வேண்டான்னு சொல்லுங்க. உண்மையை சொன்னால் இப்படி தான் மூக்கு பீரங்கி மாதிரி விடைக்கும் என்றான் ஆனந்தன். சீனியர், மாமா இல்லை நீ? டே, நீ எந்த மீனிங்கில் மாமா சொல்கிற? கல்யாண் சந்தேகமாக தம்பியிடம் கேட்டான். ஆனந்தன் தோள் குலுக்க கல்யாண் காண்டாகி அவன் முதுகிலே வைத்தான். உடன் ஜீவிதாவும் அவளின் ஹேண்ட்பேக்கிலே நன்றாக வலிக்கும்படி வைத்தாள். ஆ, நான் உன் ஜூனியர் என்னை வலிக்கவே அடிச்சுட்டா, ஒழுங்க மரியாதையா எனக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்க சொல்லு என்றான் ஆனந்தன் முதுகை தேய்த்தபடி. சீனியர், இவர் கிளம்ப மாட்டார், வாங்க நாம போகலாம் என்று கல்யாணின் கைப்பிடித்து நடக்க ஆரம்பித்தாள் பெண். பாரு என்னை விட்டுட்டு போறத. ஆமா, கார் சாவி என்கிட்ட இருக்கே, எப்படி நடந்தே கடலூர் போக போறீங்களா? ஆனந்தன் கேலியாக கேட்டான். டே, எப்படா எடுத்த? கல்யாண் பாக்கெட்டை தேட. இப்படி எதுவும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தான் உஷாரா முதல்லையே எடுத்துட்டேன் என்றவன் குல்ஃபி சாப்பிட்ட பிறகே காரை எடுக்க விட்டான். இடையில் நிறுத்தி காஃபி டீ குடித்து அதிகாலையில்தான் கடலூர் சென்று சேர்ந்தனர். ஏன் இவ்வளோ லேட் என்று தாரணி மூவரையும் கேட்டாள். உன் கொழுந்தந்தான் காரணம், அவரையே கேளு என்றவள் அஜயை தேடினாள். நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு வாங்க என்று சகுந்தலா மூவருக்கும் அறையை காட்டி சென்றார். ஜீவிதா வேகமாக குடித்து புடவை உடுத்தி கொண்டாள். ஒரு குறுகுறுப்பு, காரணமே இல்லாமல். அஜு இதுக்கு முன்னாடி என்னை புடவையில் பார்த்துருக்காங்களா? இல்லை, இன்னைக்கு பாப்பார் தானே. அப்படியாவது நான் வளர்ந்துட்டேன்னு அவருக்கு புரியுமா? ஒருவித எதிர்பார்ப்புடன் வெளியே வந்தாள். பூஜைக்கு மும்முரமாக ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. ஜீவிதாவை பார்த்த சகுந்தலா, ஜீவி குட்டி வளர்ந்துட்டாலே, அழகா இருக்கமா என்று திருஷ்டி எடுத்து சென்றார். இப்போவாவது புடவை கட்ட தோணுச்சே என்று நினைத்த கல்பனா மகளுக்கு பூ வைத்து சென்றார். ஜியா நல்ல தூக்கத்தில் இருக்க தாரணி தங்கை கழுத்துக்கு மெல்லிய சங்கிலியுடன் பெரிய செயின் ஒன்றை அணிவித்தாள். யார் இந்த பியூட்டி என்று ஆனந்தன் அவளை பார்த்து விசில் அடித்தான். ஜீவிதாவின் முறைப்பில், இப்பதான் வருதா? இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உன் அஜு மேலே இவ்வளோதான் பாசமா என்று அவளை சீண்டினான். லேட் பண்ணிட்டு பேச்ச பாரு,
ஜீவிதா கோபமாக பக்கத்தில் இருந்த டம்ளரை எடுத்து அவன் மேல் எறிந்தாள். ஆனந்தன் விலகி கொள்ள அது கீழே விழுந்து சத்தம் எழுப்பியது. எல்லார் பார்வையும் இவர்கள் மேல் திரும்ப ஜீவிதா சமாளிப்பாக சிரித்தபடி மெல்ல நழுவி வர அவள் முன் அஜய். தேடியவன் கிடைத்துவிட ஜீவிதா புன்னகை மிதமானது. அவனின் நாள் ஆயிற்றே இன்று. அவன் மனசு கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அஜய் கண்களுக்கோ பெண் புடவையில் வித்தியாசமாக தெரிந்தாள். ஒரு நொடி அவளை ஆழ்ந்து பார்த்தவன் விலகி சென்றான். ஜீவிதாவின் முகம் சுருங்கி போனது. அவருக்காக தானே வந்தேன் அத்தை, என்னை கண்டுக்கவே இல்லை, தலை கூட அசைக்கல என்று சகுந்தலாவிடம் அவ்வளவு புலம்பல். எனக்காக வரேன்னு என்கிட்ட சொன்ன என்று சகுந்தலா சிரிப்புடன் கேட்டார். அதுவும் தான் என பெண் சமாளிக்க. அவளை வேலை செய்ய விடுடி, வந்ததுலேருந்து வாய்தான் பேசுகிற, ஒன்று கூட தொடலை என்று கல்பனா மகளை திட்டினார். நீங்க கொடுத்தாதானே செய்ய என்றவள் தலையில் வேலை கட்ட ஆரம்பித்தார் கல்பனா. நிற்க விடாமல் அதை எடு இதை கொடு என்று விரட்டி கொண்டே இருக்க, மாவ் போதும் என்றால் மகள் சோர்ந்து போய். பாவும், அவளை விடு கல்பனா, இந்தா காஃபியை குடி ஜீவிதா என்று காமாட்சி அவளுக்கு கொடுத்தார். சம்மந்தி சொல்வதால் கல்பனா விட்டுவிட்டார். ஜீவிதா காஃபியுடன் அமர்ந்து கொள்ள அஜய் சரியாக வந்தான். தாரு, கெஸ்ட்டுக்கு ஃபேனை திருப்பி வை பாவம் என்று கிண்டலாக சொல்ல சின்னவளுக்கு ரோஷம் வந்துவிட்டது. காஃபியை கீழே வைத்துவிட, தாரு இப்போ அந்த காஃபி காலியாகி இருக்கணும் பார்த்துக்கோ என்றான் அஜய் கண்டிப்புடன். ஜீவிதா போ முடியாது என்று முகம் திருப்ப, இப்படியே மூஞ்ச திருப்பினா ஊரை விட்டு கிளம்ப முடியாது, சொல்லி வை என்று சென்றான். ஜீவிதா முணுமுணுத்து கொண்டே சென்றவள் எதிரில் சங்கர் வர அவரிடம் நலம் விசாரித்தாள். சங்கரும் நல்ல முறையில் பேசி சென்றார். குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை ஆரம்பமானது. சங்கர் குடும்பமாக மனையில் அமர்ந்தார். சகுந்தலா கணவருடன் சேர்ந்து கட்டிடத்தை திறந்து வைத்தார். அஜய் வளர்ச்சியில் அங்கிருந்த அத்தனை உள்ளங்களும் மகிழ்ந்தது. அவனை அணைத்து வாழ்த்தினர். ஜீவிதா எடுத்து வந்த கிஃப்டை கொடுக்கவில்லை. அஜய் அவள் வாழ்த்தை எதிர்பார்த்து அவளை பார்த்தான். ஆனந்தன் அஜயை அணைத்து வாழ்த்த கல்யாணம் அணைத்து கொண்டான். கல்பனா, தாரிணி, காமாட்சி எல்லாம் கிஃப்ட் கொடுத்தனர். சேனாதிபதி அவன் கட்டிடத்திற்கு தேவையான சோஃபா, டேபிள் உள்ளிட்ட சில பொருட்களை நேற்றிரவே இறக்கிவிட்டார். ஏன் இதெல்லாம் என அஜய் கேட்க, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய என்றிருந்தார். இது மட்டும் உங்க சம்பந்திக்கு தெரிஞ்சது, இன்னும் தான் அஜய் பேசுவார் என்றார் கல்யாண் அப்பாவிடம் தனியாக. அவர் பேசினா அஜய் கண்டுக்கணுமே என்று விட்டார் சேனாதிபதி. விருந்தினர்கள் வர ஆரம்பித்தனர். அரசியல் தலைவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் அதிகம் வந்தனர். அஜயின் சொந்தங்கள் பார்த்து ஜீவிதாவிற்கு மலைப்பு தான். அவர்களின் பழக்க வழக்கம், தோற்றம், வசதி வாய்ப்பு எல்லாம் பெண்ணின் கண்ணில் பட்டு கருத்தில் நிலைத்து முகத்தை வாட வைத்தது. நிமிடம்தான். அஜு எப்படி இருந்தாலும் அவர் ஏன் அஜுதான், அவர் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டார் என்று மனதை தெளிய வைத்து கொண்டாள். காலை உணவு பரிமாற ஆரம்பித்தனர். சகுந்தலாவிற்கு சிறு சிறு உதவிகளை செய்தாள். சேனாதிபதி, சின்ன மகளே இங்கே வாமா என்று ஜீவிதாவை சத்தமாக அழைத்தார். என்னங்க என்றார் காமாட்சி கண்டிப்புடன். சங்கர் அப்போது அவருடன் இருக்க ஜீவிதா மனது தெரிந்தவருக்கு கணவரின் செயல் சஞ்சலம்தான். அப்படியே பழகிடுச்சு கண்ணு என்றவர், மாமாக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா என்றார். ஜீவிதா இருவருக்கும் எடுத்து வந்து கொடுக்க சங்கர் மறுத்துவிட்டார். நான் காஃபி குடிக்க கூடாதுமா, நீங்க பாருங்க என்று எழுந்து சென்றார். உட்கார்ந்து நீ குடிமா என்று தன் பக்கத்தில் ஜீவிதாவை அமர வைத்து கொண்டார் சேனாதிபதி. வேணும்னு தானே அப்படி கூப்பிட்டீங்க மாமா என்று ஜீவிதா நேரடியாக கேட்டாள். கண்டுபிடிச்சிட்டியா, உன் அப்பாவை கடுப்பேத்த கூப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு, சட்டுன்னு மாற்றிக்க முடியல என்றார் சேனாதிபதி சிரித்தபடி. இங்கே தான் என் அப்பாவே இல்லையே பெண் சந்தேகமாக கேட்க, இல்லைதான், ஆனால் உன் மாமன் இருக்கானே பாரு எப்படி என்னை முறைக்கிறான்னு என்று கல்யாணை கை காட்டினார். சீனியர் மேலே என்ன கோவம் உங்களுக்கு? ஜீவிதா புரியாமல் கேட்டாள். என்ன உன்கிட்ட பேச விட மாட்டேங்கிறானே என்றார். ஜீவிதா புருவம் சுருக்கி பார்க்க, ஆனந்தனை உனக்கு பேசத்தான் உன் அக்காவை கேட்க வரும்போதே நான் உன்னையும் தானே பொண்ணு கேட்டேன், இப்போ வந்து நடக்காது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? நம்ம ஜீவி பொண்ணுக்கிட்ட நான் பேச என்ன இருக்கு, நீயே சொல்லு என்றார் சேனாதிபதி. ஜீவிதா அவர் சாமர்த்தியத்தில் நன்றாகவே சிரித்தாள். இப்போ நீங்க என்கிட்ட இதை பத்தி பேசல அதானே என்றாள்.
ஆமா, அவங்க என்ன உன்கிட்ட பேச விடல தான் என்றார் அவரும் சிரிப்புடன். சரி சரி, நீங்க பேசல, நானும் உங்களுக்கு பதில் சொல்லல என்றாள் பெண் குறும்பாக. பேசினேன்னு நினைச்சு பதில் சொன்ன பொண்ணே என்று சேனாதிபதி கேட்க, நான் யாரை கட்டினாலும் அவர் உங்களுக்கு மகன் தானே, ஸோ நீங்க சின்ன மருமகள்னே தாராளமாக கூப்பிட்டுக்கோங்க என்று விலகி சென்று விட்டாள். சேனாதிபதி அவள் பதிலில் அசந்துதான் போய்விட்டார். அவரை மறுக்கவில்லை. உங்க பையன் எனக்கு வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. ஆனால் பதில் சொல்லிவிட்டாள். நோ என்று சொல்லிவிட்டாள். மெச்சுதலாக பார்த்து கொண்டார். மதியம் வரை கூட்டம் நிறைந்து அதன் பின்னே குறைய ஆரம்பித்தது. ஷங்கருக்கு மதிய உணவு கொடுத்து ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தனர். அஜய்தான் எல்லாம் பார்த்தாக வேண்டும். உதவி செய்ய ஆட்கள் இருந்தாலும் வீட்டு ஆளாய் அவன்தான் முன்னிற்க வேண்டியதிருந்தது. ஒருவர் விடாமல் வரவேற்று உணவுக்கு அனுப்பி குடிக்க கொடுத்து என்று ஓட்டம்தான். ஜீவிதா எங்கு இருந்தாலும் கண்கள் என்னமோ முழுக்க முழுக்க அஜயின் மேல்தான். வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு அவன் இங்கும் அங்கும் போக வர பெண்ணுக்கு அவனிடம் இருந்து பார்வையை திருப்ப தோன்றவில்லை. வேர்த்த அவன் முகம், கலைந்த அவன் முடி, சிரிக்கும் அவன் உதடுகள் என்று எதுவுமே பார்வைக்கு தப்பவில்லை. அழகு ரசனை எல்லாம் கடந்து அஜு என்பவனே அவளின் கண்களுக்கு. அவளுக்கு நிறைவுதான். மதிய உணவை முடித்து கொண்டவர்கள் முந்திரி காட்டை பார்க்க கிளம்பினர். ஜீவிதாவிற்கு மிகவும் பிடித்த இடம். ஜியாவும் அவளும் சேர்ந்து தோப்பை சுற்றி வந்தனர். அஜயால் உடன் வர முடியவில்லை. சகுந்தலா தான் வந்தார். எல்லாம் சுற்றிவிட்டு ஓரிடத்தில் அமர குடிக்க டீ வந்தது. பொதுவான பேச்சுக்களுடன் அஜயின் திருமண பேச்சும் வந்தது. அதான் தொழில நிலைச்சு நின்னுட்டான்ல, வயசு கூடுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடு சகு என்றார் கல்பனா. உங்களை கேட்டாங்களா இப்போ என நினைத்த ஜீவிதா அம்மாவை உர்ரென்று பார்த்தாள். நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கோம் கல்பனா, பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சாச்சு என சகுந்தலா சொல்ல, ஹே சூப்பர், அஜய்க்கு கல்யாணம், அப்போ அடுத்து கல்யாண விருந்துதான். ஆனந்தன் மகிழ்ச்சி கொள்ள, விருந்து சாப்பிட்றது தான் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம், அதிலேயே இருங்க என்றால் ஜீவிதா கடுப்புடன். அண்ணன் தம்பியை முறைத்து கொண்டே, ஜீவிமா, நான் விருந்தையே என் அகராதியிலிருந்து அழிச்சிட்டேன், என்ன இழுக்காத, அவனை எவ்வளோ வேணும்னாலும் பேசு என்றான் கல்யாண். விருந்து சாப்பிட்றது குத்தமா? ஆனந்தன் புரியாமல் கேட்க, நீங்க சாப்பிட்டா குத்தம்தான் என்றாள் பெண். ஆனந்தன் சண்டைக்கு நிற்க, டேய் விடுடா, என் ஜூனியர் ஏதோ அப்செட்ல இருக்கா, அங்கே பெரியவங்க பேச்சை கேட்கலாம் என்று கல்யாண் சமாதானம் செய்து வைத்தான். சகுந்தலா அப்போதுதான் பின் மாலை போல பெண் வீட்டு ஆட்கள் வருவதாக சொல்லி கொண்டிருந்தார். ஜீவிதாவின் முகம் மாறி போக, என்ன சித்தி சொல்றீங்க, எப்போ, யார் வரா என கல்யாண் வேகமாக கேட்டான். அஜய்க்கு பார்த்திருக்கிற பொண்ணு வீட்டில் தான் என்றார் சகுந்தலா. சொல்லவே இல்லை நீ, நல்ல விஷயம் என கல்பனா சொல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்றார் சகுந்தலா. பொண்ணு யார், எப்படி, சொந்தமா, முடிவே பண்ணிட்டீங்களா என்று காமாட்சியும் கேட்டார். இன்னும் முடிவாகல, ஆனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்சா உறுதியாகிடும். பொண்ணு பெங்களூர்ல இருந்தா, இன்னைக்கு தான் நேரில் பார்க்க போகிறாங்க. அஜய் பெரியப்பா கொண்டு வந்த சம்பந்தம்தான் என்று தகவல் சொல்லி கொண்டிருந்தார். கல்யாண் ஆதரவாக ஜீவிதாவின் கைப்பிடித்து தட்டி கொடுத்தவன், அஜய் கிட்ட நானாவது பேசட்டுமா ஜீவிமா என்று கேட்டான். பெண் சில நொடி மௌனமாக இருந்தவள் நன்றாக நிமிர்ந்தமர்ந்தாள். இல்ல சீனியர், நானே அஜு கிட்ட பேசுகிறேன் என்றால் தெளிவாக. அவளிடம் கலக்கம் நிச்சயம் இருந்தது, ஆனால் பின்வாங்கும் எண்ணமில்லை. ஷுவரா சொல்றியா? என் இடத்துல அஜு இருந்தா என் அளவு யோசிச்சே இருந்திருக்க மாட்டாங்க. நான் இன்னும் அஜுக்கிட்ட இவ்வளோ யோசிக்க கூடாதில்ல என்றாள். சரி, நாம கிளம்புவோம், அஜய் கிட்ட பேசு, நமக்கு டைம் இல்லை என்றவன் எல்லோருக்கும் ஏதோ சொல்லிவிட்டு ஜீவிதாவை காரில் அழைத்து கொண்டு புது கட்டிடத்திற்கு வந்துவிட்டான். அஜய் அங்கு யாரிடமோ பேசி கொண்டிருக்க ஜீவிதா வேர்த்த உள்ளங்கைகளை துடைத்து கொண்டாள். ஜீவிமா, இந்தா தண்ணி குடி, அவன்கிட்ட போய் தைரியமா பேசு, உன் மனசையும் சொல்லு, வேற ஏதாவதுனா நான் இருக்கேன், அவனை தூக்கிடுவோம் சரியா என்றான் கல்யாண். என் அஜுவை யாரும் தூக்க முடியாது, அவரு ஷார்ப் அண்ட் போல் என்றால் பெண் ரோஷமாக. ரைட்டு தான், கிளம்பு போ என்றான் கல்யாண். ஜீவிதா கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். அஜய் அவளை பார்க்க பெண்ணும் அவனையே பார்த்தாள். அஜயின் கண்கள் சுருங்கியது. எல்லாரும் அங்கிருக்க இவ இங்க என்ன பண்றா? கல்யாண் கார் கிளம்புவதை பார்த்தான். ஜீவிதா அங்கேயே அவனையே பார்த்தபடி நிற்க,
என்கிட்ட பேச வந்திருக்காளா? அசதியான முகத்தில் ஓர் மலர்வு. 2 minutes என்று விரல் காட்டினான். ஜீவிதா தலையசைத்து கட்டிடத்தின் உள்பக்கம் சென்றாள். 2 மாடி கட்டிடம். தனி பிரியம் அதன் மேல். சுவற்றை தடவிக்கொண்டே சென்றவளின் கால்களில் ஏதோ தட்டுப்பட குனிந்து எடுத்தாள். அஜயின் விசிட்டிங் கார்டு மண் பட்டிருக்க தன் முந்தானை எடுத்து துடைத்தாள். அவன் பெயரை முதலில் துடைத்து பின் முழு கார்டையும் நன்றாக துடைத்தாள். விரல்களால் கார்டு முழுவதும் வருடினாள். கூடுதலாக அவன் பெயருக்கு. அஜய் பார்வையில் அவளை தொடர்ந்திருந்தவன் அவளின் செயலில் அதிர்ந்து பேச்சை நிறுத்தியிருந்தான். கண்கள் பார்த்ததை மூளை ஏற்கவில்லை. ஜீவிதாவின் முகம், அதில் ஜொலித்த பாவனை அஜயின் இதயம் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அஜய் என்று உடன் இருந்தோர் அவன் தோள் தொட என்றானே தவிர பார்வையை அவளை விட்டு விலக்கவில்லை. விலக்க முடியவில்லை. ஜீவிதா அந்த காடை தன் இடுப்பில் சொருகி கொண்டு முன்னேற இவன் நின்ற இடத்தில் சிலையானான். தொடரும்.